சிறப்பு நேர்காணலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நேர்காணலில் நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்கே அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் திரு ஆர். வணக்கம். தேர்தலுக்கு முன்பு நிறைய பேசணும். இன்றைக்கு விஜய் அரசு நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் வெற்றியும் அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? நம்பிக்கை நிறைய அதிசய காட்சிகள்லாம் அரங்கேறிச்சு. ஆமாம். அதுக்கு முன்னால் ஜேசிடி பிரபாகர் பண்ண அந்த சொதப்பல் தான் என்னை பொறுத்தளவில் பெரிய பிரச்சனையாக நான் காண்றேன். அதாவது நம்பிக்கை கோரும் தீர்மானம் நீங்கள் ஸ்கோர் பண்ணுவதில் எப்படி ஸ்கோர் பண்ணுறீங்க? உங்களுக்கு நம்பர்ஸ் வந்துருச்சு. நம்பர்ஸ் அதீதமான நம்பர்ஸ் வந்துருச்சு. இதுதான் பேசுபொருளாக இருந்திருக்க வேண்டும். இதை தாண்டி வேற ஒரு பேசுபொருள் அங்கே இருந்திருக்கவே கூடாது. அப்புறம் எதுக்கு நீங்கள் உதயநிதிக்கு ஒரு வாய்ப்பு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்க? வருது இல்லை, அந்த பிரச்சனை வருது இல்லையா? அதாவது அது அங்கேயே சொல்றாங்க. முதல்வர் நம்பிக்கை கோரும் தீர்மானம் முன்மொழிந்து இருக்கிறாரு. அது நான் வழிமொழிகிறேன், இல்லை என்றால் நான் அதை எதிர்க்கிறேன், இல்லை என்றால் நான் ஆதரிக்கிறேன். இவ்வளவுதான் விஷயம். இதை சொல்லி உட்கார்ந்துருக்கணும் அனைவரும். அதை விட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் பேச விட்டுட்டு ஒரு பிரேமலதா ஸ்கோர் பண்ண வச்சாச்சு. சௌமியா அன்புமணி ட்ரக்ஸை பத்தி பேசுறாங்க. பல விஷயங்கள் வன்னியரசு ஒரு பெரிய ஒரு நீண்ட ஒரு உரையே வாசிச்சாரு. இலங்கை தமிழர் ஆரம்பிச்சு ஈழத்தமிழர்கள் அது இங்க இருக்கின்ற அகதிகள் எல்லாத்தையும் அது மட்டும் எல்லாமே பேசிட்டாரு. அப்ப இது தேவையற்ற சொதப்பல். அதுதான் பிரச்சனை. அப்போ அந்த சொதப்பல்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ இன்னைக்கு அவர்களுக்கு லைவ் வேற இதுல லைவ் வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே அடுத்து இன்ஸ்டா கிளிப்பா மாறப்போகுது. அப்போ விஜயனுடைய இந்த இன்னைக்கு ஒரு பெரிய சுவாரஸ்யமான ஒரு பேச்செல்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஆக்சுவலா அடிபட்டு போகுது. இதுல இவர்கள் கேட்கின்ற கேள்விகள், அதே மாதிரி பிரேமலதா முதல் முறையாக சட்டமன்றத்தில் பேசுறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் தான் இன்னைக்கு கோலோச்சி இருக்குமே தவிர விஜயனுடைய ரிப்ளை அந்த அளவுக்கு நன்றாக இருக்காது. அது எப்பவுமே ஆளும் தரப்புல இருக்கும்போது அது பயங்கர பிரச்சனை. வாஜ்பேயே சொல்லுவார். எதிர் தரப்புல இருக்கும்போது நானே அது ஃபீல் பண்ணியிருக்கேன். எதிர்ப்புல இருக்கும்போது வாஜ்பேயினுடைய அந்த பேச்சு கேட்கறதுக்கே உருதுல பேசுவாரு, ஹிந்தியில பேசுவாரு. அது எனக்கு புரியாது. அப்படி இருந்தாலும் கூட கேட்கறக்கு அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும். பிரதமர் ஆன பிறகு இல்லையா, அவர் இப்படியே படிப்பாரு. அவரே சொன்னார் ஒரு வாட்டி, இந்த மாதிரி அவர் சைக்கிள் அவர் சொன்னார், இந்த மாதிரி எதிர்வரிசையில் இருக்கும்போது நல்லா பேசிட்டு இருந்தாங்க, இப்போ பேசவே விட மாட்டேங்க, எல்லாமே ரிட்டன் எழுத்து வடிவில் இருக்கும். ஆமா. அப்போ உங்களுக்கு அது வாய்ப்பே ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா எப்போ ஸ்கோர் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்க சபை உங்க கண்ட்ரோல்ல இருக்கிறது. அப்ப சபாநாயகர் எப்போ வேணாலும் எதிர்கட்சி தரப்பின கட் பண்ணிட்டு ஆளுங்கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அப்ப அதுல தான் இப்போ ஒரு விஷயத்த இவர் உதய் சொல்றாருன்னா, அதுக்கு எதிர்வினை யார் ஆற்றிருக்க வேண்டும்? அவை முன்னவர் ஆற்றிருக்க வேண்டும். ஏதோ திருட்டுத்தனமாக அதை மட்டும் நீக்கிட்டாங்க. அது இவர்கள் எந்திரிச்சிருக்க வேணும். இவர்கள் எந்திரிச்சு அதுக்கு ஒரு ஒரு எதிர்வினை ஆற்றிருக்கணும். அது பண்ணல. அது யார் சொல்றாருன்னு ஜேசிடி பிரபாகர் தான் அதையும் சொல்றாரு. இல்ல திருட்டுத்தனமான அதை மட்டும் நீக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப முழுக்க இன்னைக்கு கம்ப்ளீட் டிஸ்அட்வான்டேஜ் அவளுக்கு தான். அடுத்து அதை தாண்டி நிச்சயமா அதிமுக நடக்கின்ற பிரச்சனைகளுடைய அந்த நீட்சியாக நாம் இன்னைக்கு கண்ட காட்சிகள் 25 பேர் ஒரு பக்கம், 22 பேர் இன்னொரு. அதுல மட்டும் ஆர்கே எனக்கு அதுல விளக்கம்ன்றது, முதல்ல இவங்க என்னன்னா, நாங்க என்டிஏட்ட ஆதரவு கோரவும் இல்லை, கோர்ற எண்ணமும் இல்லைன்னு தான் வெளிப்படையாகவே நிர்மல்குமார் அவர்கள்லாம் பேசினாங்க. ஆமா. அதை தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் அவங்க பாருங்க அங்கெல்லாம் கேட்கல, மதசார்பற்ற சக்தி கிட்ட தான் கேட்டிருக்காங்கலாம் சொன்னாங்க. ஆனா என்ன நடந்திருக்குன்னா, அமமுக அவர் போறாரு, அடுத்து அதிமுகவில் ஒரு குரூப். இது என்ன, எதுக்காக இது? அவங்களுக்கு 120 இருக்கு, நம்பரும் இருக்கு. ஆமா. இது இன்எக்ஸ்பீரியன்ஸ், வேற ஒண்ணுமே கிடையாது. அதாவது அது மறைமுகமாக செய்திருக்கலாம் இது செய்யறதெல்லாம். இப்போ முதல் முறையாக காமராஜ் அங்க போகும்போது நான் அதை பத்தி பேசணுன்னா டிடிவி தினகரன் அதை எதிர்த்தே என்னுடைய நண்பர்கிட்ட கூப்பிட்டு சொன்னாரு. இந்த மாதிரி என்னங்க இப்படி பேசுறாரு, அவரு எங்கூட தான் இருக்கிறாரு காமராஜ் அப்படின்னாரு. ஆனா காமராஜ் அங்க ஏற்கனவே போய் வாக்கப்பட்டவர் என்று நமக்கு தெரிஞ்ச விஷயமாகத்தான் இருந்தது. அது பலரும் அங்கேயே கல்யாணம் பண்ணிட்டாரு. ஊடகங்கள் அந்த செய்தி வந்தது, அப்பயே வந்துருச்சு. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரப்பயே ஆமா அவரு மாறிட்டாருன்ற மாதிரி. வேற ஒன்றும் இல்லைங்க, முன்னாள் அமைச்சருங்க டிஏ கேஸ் இருக்கு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. டிஸ்ப்ரொபோர்ஷனல் அசெட் கேஸ் இருக்கு, அதோட முடிஞ்சு போச்சு. டிவிஎஸ்சி ஃபர்ஸ்ட் 4ஆம் தேதி அந்த அறிக்கையெல்லாம் அந்த தேர்தல் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. அன்னைக்கு சாயங்காலமே நான் கேட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ்சியில் என்ன வழக்கு இருக்குன்னு இவர் கேட்டிருக்காரு, முதல்வர் கேட்டிருக்காருன்ற ஒரு செய்தி வருது. அவர் கேட்டிருக்காரோ இல்லை ஆதவ் கேட்டாரோ நமக்கு தெரியாது. பட் அப்படி ஒரு செய்தி வந்துச்சு. அப்பே எல்லாரும் உஷாராயிட்டாங்க. ஒன்னும் இவரை உட்கார விடக்கூடாது, உட்கார்ந்தா நம்ம எல்லாரும் போய் அங்கே போய் செட்டில் ஆயிரும். இதுல கருத்துல ரொம்ப அது ஏகமனதாக அவர்கள்லாம் இருந்தார்கள் போல. அப்போ அதனால சொல்றது முக்கியமானதா இருக்கு. ஏன்னா விசிகே சேர்ந்த சிந்தனை செல்வன் அதை அறிக்கையில குறிப்பிட்டார். இன்னும் பதவிக்கே இன்னும் வரல, அதுக்குள்ளே கைது படலாம், பழிவாங்கும் படலாம்ன்றது நீங்க சொல்றதுதான். அஃப்கோர்ஸ் அவரு எனக்கு தெரிஞ்ச விஷயம் அவருக்கு தாராளமாக தெரிஞ்சிருக்கும். அப்புறம் தான் இந்த அடுத்த விஷயம் வருகிறது. இதுல நடந்த ஒரு பெரிய ஒரு அன்சேவரி இன்சிடென்ட்
ஏனென்றால் நான் வந்து விரும்பத்தகாத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா விஜய் அவரை சென்று சந்தித்தது, சிவி சண்முகத்தையும் இவரையும் சென்று சந்தித்தது தவறு. ஆமா, இன்னைக்கு திரு பழனிசாமி அவர்கள் கேட்டாங்க, எங்களுக்குள்ள ஒரு உட்கட்சி பிரச்சனை போயிட்டு இருக்கு, திருமாவளவன் சொல்ல நீங்க போய் எடப்பாடி பழனிசாமியை பார்க்கணும்னு. ஆனா இவர் வந்து இவங்களை போய் பார்த்துருக்கிறது எப்படி? அது நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாது, தவறு. வேற ஒன்றும் கிடையாது. நேற்று எடப்பாடி பழனிசாமிக்கு பிறந்த நாள் வேற, தாராளமாக சென்று சந்தித்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு என்னை பொறுத்தவரை அது ஒரு அல்பத்தனமான ஒரு விஷயமாக தான் இருந்தது. இவங்களை சந்திச்சு அவரை சந்திக்காம இருக்கிறது வந்து தவறு. அது செஞ்சிடக்கூடாது. ஒரு முதல்வர் வந்து இப்ப மு.க. ஸ்டாலின் சென்று சந்திக்கிறாரு, அது நாம எல்லாம் பாராட்டினோம். வைகோவை சென்று சந்திக்கிறார், அது ஆக்சுவலா ஒரு பெரிய வைரல் ரீல் ஆகுது. ஏனென்றால் அவர் வீட்டில் இருக்கிற நபர்களே வந்து விஜய்க்கு வாக்களித்ததாகவும், துரை வைகோ சொல்றாரு என் பொண்ணு கூட அங்கதான் வாக்களிச்ச மாதிரி தெரியுதுன்னு. அது ஆக்சுவலா ஒரு பயங்கரமான வைரல் ரீல். இதெல்லாம் நடந்த ஒரு விஷயத்துல இவ்வளவு ஃபீல் குட் ஃபேக்டர் இருக்கும்போது எடப்பாடியை போய் சந்திக்காதது வந்து நிச்சயமாக தவறு என்றுதான் நான் கருதுகிறேன். அது செஞ்சிடக்கூடாது. அப்ப இதுல என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த பக்கம் 22, இந்த பக்கம் 25. ஆனால் பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, விப் என்பது யார் நியமிக்க முடியும்னு பாத்தீங்கன்னா, அது பாராளுமன்ற அது அசம்பிளி பார்ட்டி கிடையாது, அது வந்து கட்சி தான் நியமிக்கணும். கட்சி சொல்றவங்க தான், பொதுச்சாளர் சொல்றாங்க தான் விப்பு, வேற யாருமே விப்பு கிடையாது. அப்ப இன்னைக்கு இருக்கின்ற சட்டப்படியா பார்த்தா இந்த 25 பேரும் வந்து தகுதியற்றவர்கள், அவர்களை இம்மீடியட்டாக டிஸ்குவாலிஃபை செய்ய வேண்டும். நீங்க சொல்றது ரொம்ப நுணுக்கமான இடத்தை தொட்டு காட்டுறீங்க ஆர்கே. இப்போ சிவி சண்முகம் கூட சொல்றாங்க பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் தேர்வு செய்ய முடியும்னு. 21 காட்சிகளை பார்த்தாலே தெரியும் யாரு நியமிச்சாங்க, எங்கிருந்து உத்தரவு வந்தது அப்படின்னு. இதுல நான் இந்த கேள்வி கேட்கிறேன், முதல்ல அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கல்ல, நாங்க என்டிஏவோடலாம் கேட்கவே மாட்டோம் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு சிவி சண்முகம் தரப்பை சந்திக்கிறதும் அமைச்சர் கொடுக்கறதெல்லாம் செய்தியெல்லாம் இருக்குன்னா, இப்போ அவர் தன்னை தூய சக்தி அப்படின்னு தானே சொன்னாங்க. இது இப்போ அதை தான் எல்லா எதிர்கட்சியும் கேட்குறாங்க, என்ன நீங்கள் இப்படி குதிரை பேரம் மாதிரியான்லாம் கேட்க, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ அது நிச்சயமாக ஒரு இமேஜுக்கு பிரச்சனை வருது இல்லையா? அப்போ இமேஜ் வந்து எப்பவுமே வந்து தூய சக்தியினுடைய இமேஜ் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு நபர் தான் இந்த மாதிரியான காரியத்தை செய்திருக்கார். இது பயங்கரமான முரணா இருக்கிறது. தூய சக்தியாக இருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்கு தான் அந்த அஸ்ட்ராலஜரை வந்து மாற்றினது. அதாவது அவர் அந்த அஸ்ட்ராலஜரை வந்து ஓஎஸ்டியா சிஎம்ஓல போடுறாரு. அதில் பலருக்கு மாற்றுக்கிறது, இடதுசாரிகளுக்கு மாற்றுக்கிறது, திருமாவுக்கு மாற்றுக்கிறது. இதனால அவர் என்ன பண்ணுறாரு, மாத்தாரு. நம்மலாம் பேசினோம், நானும் அதை எதிர்த்தேன். இன்னைக்கு வேண்டாம் என்று எடுத்துக்கிட்டார். அப்போ என்ன, இமேஜ் வந்து பாதிக்கப்படக்கூடாது. அப்போ இமேஜ் பாதிக்கின்ற விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊழல் 100% பாதிக்கும். ஊழலினுடைய முகமாக இன்னைக்கு இருக்கின்ற நபர்கள் பார்த்தீங்கன்னா வேலுமணி, தங்கமணி, இந்த மாதிரி நபர்கள் மேலே எவ்வளவோ வழக்குகள் இருக்கிறது. ஸ்மார்ட் சிட்டியில் வந்து இப்போ பெரிய ஒரு வழக்கு நிலவையில் இருக்கிறது. டிவிஎஸ்சி கிட்ட வந்து டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அசட் கேஸ் வந்து ஏறத்தாழ 5 பேர் இருக்கிறது. விஜயபாஸ்கரனுடைய விஜயபாஸ்கரனுடைய பேரே டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எம்ஆர் விஜயபாஸ்கர், பாவம் அந்த மனுஷன் இதுக்குள்ளால் வரக்கூடாது. விஜயபாஸ்கரனுடைய பேரே வந்து குட்கா விஜயபாஸ்கர் தான். அப்படி இருக்கின்ற நபர்கள் நீங்கள் வந்து உள்ள கொண்டு வந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அமைச்சர்கள் வரமாட்டாங்க, அது அடுத்த விஷயம். அவர்கள் ஓகே கொடுக்க மாட்டாங்க. ஆதரவை கோருவதே முதல்ல இவங்க என்டிஏ கிட்ட நாங்க போவே மாட்டோம்னு சொன்னாங்க. எஸ்பி வேலுமணி அவர்களை நம்ம எலெக்ஷனுக்கு முன்பு பார்த்தா இந்த கூட்டணி அமைகிறதுல எல்லாம் அவரோட ரோல் தான். அவர் ஈஷா அங்க போய் பார்த்தது, RSS விழாவில் கலந்துகிட்டது, அவர் ரொம்ப பாஜகவுக்கு நெருக்கம்லாம் சொல்லப்பட்டது. இவங்க நாங்க பாஜகவை தள்ளி வச்சுட்டு தான் முற்போக்கு சக்திகள்லாம் சொன்னாங்க. இப்போ இது ஒரு புரியாத இருக்கே, இவங்க எப்படி உள்ளுக்கு வராங்க, இது என்ன நடக்குதுன்னு தெரியல. மிக தெளிவாக என்ன டிமாண்டு, இந்தியா கூட இருக்கக்கூடாது அவ்வளோதானே. வெளியே வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, நாங்கள் இந்தியா கூட இப்போ இல்லை, வெளியே வந்துட்டோம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. யார்? சிவி சண்முகம் பண்ணார், நேற்று காலை வந்து செஞ்சார். ஆனால் அதற்கான அதிகாரம் அவருக்கு இருக்கா? கிடையாது. அது முழுக்க முழுக்க பொதுச்செயலாளர் இருக்கிற அதிகாரமே தவிர இவருக்கு இருக்கிற அதிகாரம் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது வந்து தேர்தல் முடிந்த உடனே வந்து சிவி சண்முகம் வந்து டெல்லிக்கு விரைந்தார். விரைந்து அங்கே வந்து 2 நாள் தங்கிட்டு இருந்துட்டு, நான் ஒரு தொலைக்காட்சியில் சொன்னதுக்கு வந்து இன்னொரு நண்பர் சொன்னார், இல்லை அப்படி கிடையாதுங்க, அவர் வந்து அவருடைய ரெசிக்னேஷன் கொடுத்தாங்க. அதுக்காக தான் செய்தி வந்தது, அப்படிதான் ரிசைன் பண்ணுறதுக்கு தான் போனார்லாம் சொன்னாங்க. ஆமாம், அதை தாண்டி வேற ஒரு சந்திப்பும் கிடையாதா என்ற அந்த கேள்வி இருக்கிறது. அப்போது என்னை பொறுத்தவரையில் வந்து பாஜகவினுடைய அந்த பிளெஸிங்ஸோட தான் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை நிலையாக இருக்க முடியும். பாஜக கிரீன் சிக்னல் பாஜக கிரீன் சிக்னல் நீங்கள் இங்கே இருக்க, இங்கே பாஜகவுக்கு இப்போ என்ன, இங்கே ஒன்றுமே கிடையாது. 4லேருந்து 0க்கு வந்திருக்க வேண்டிய கட்சி ஏதோ போஜராஜன் தப்பிச்சு வந்தார் ஊட்டியில், அதை தாண்டி ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு பார்ட்டி இஸ் இன் கம்ப்ளீட் டிஸ்ரே. இங்கே பார்க்கக்கூடிய, அதாவது இங்கே தலை வச்சு படுக்கக்கூடிய அந்த டைம் கூட இவர்களுக்கு யாருக்கும் கிடையாது. அந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்து டெல்லியில் போய் கொண்டிருக்கிறது. நம்ம எக்கானமியை பற்றி பேசணும், அதெல்லாமே அவ்வளோ இருக்கின்ற நிலையில் வந்து சரி நீங்கள் பண்ணிட்டு போங்க அப்படின்னு வந்து அவர்கள் வந்து விட்டார்கள். ஏன்னா என்னைக்கு வேணாலும் பிடிச்சி எடுத்துக்கலாம்.
விஜயபாஸ்கரையோ இல்லை என்றால் வி சண்முகத்தையோ இல்லை என்றால் வேலுமணியோ வந்து எவ்வளவோ கேஸுகள் இருக்கு, தாராளமாக இழுத்து இவர்களோட ஆதரவை நம்பிலாம் அதுக்கு கிட்டத்தட்ட கண்ட்ரோல் டெல்லியில தான் இருக்கு. இவர்களுடைய கண்ட்ரோல் டெல்லியில் தானுங்க. வேலுமணி, தங்கமணி எல்லாத்துடைய கண்ட்ரோல் டெல்லியில தான் இருக்கிறது. எந்த சமயத்தில் வேணாலும் அவர்கள் வேணா சொல்லலாம், வந்துருங்கன்னு சொல்லலாம். இப்போ யாரும் அன்அட்டாச்சு ஆளுகிட்டே அவர்கள் வந்து சொல்லலாம், நீங்க வந்து கொஞ்சம் இந்த பக்கம் வாங்கன்னு சொல்ல தாராளமாக சொல்லலாம். பல நபர்களும் அதற்கு வந்து ஒத்தாசை செஞ்சவர்கள் தான். பிஜேடி ஒடிசால பெரிய ஒரு எக்ஸாம்பிளராக இருக்கிறது. அதன் பிறகு அவர்கள் வந்து சுக்கு நீராக காணாமல் போயிட்டாங்க. இப்போ இருக்கின்ற நிலைமையில் பார்த்தீங்கன்னா இவர்களை பொறுத்தவரை இந்த கேஸ் தமிழ்நாடு கேஸ்ல இருந்து விடுவிக்க வேண்டும். எது டிவிஎஸ்சி கேஸ் வந்து பலர் மேலே இருக்கிறது, டிஸ்ப்ரொபோர்ஷனேட் கேஸ் இருக்கிறது, இதில் வந்து விடுவிக்க வேண்டும். இல்லை என்றால் இது வந்து ப்ரொசீட் பண்ணக்கூடாது. ப்ரொசீட் பண்ணால் பிரச்சனை ஆயிடுது. இவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இது இப்படியே வச்சுட்டு இருந்தா ஜெயலலிதா கேஸ் மாதிரி ஆயிரும். 96ல் வச்ச வழக்கு தான் 2016 வினயம் மாறியது ஜெயலலிதாவுக்கு. ஏறத்தாழ அதே ஒரு நிலைமை தான் இவர்களுக்கும் வரப்போகுது. நீங்க சொல்றது ஒரு முக்கியமான இடம் திரு ஆர் கே. இப்ப நீங்க இவங்களை மட்டும் நாங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை எதுவும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திமுக மேல பாஞ்சீங்கன்னாலும் விமர்சனம் வரும். திரு ஸ்டாலின் அவர்களுக்கே இருக்கிற விமர்சனம் என்ன, அன்னைக்கு 21 அப்ப சொன்னாங்க நிறைய கேஸ் போட்டு நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம், ஆளுநர்கிட்ட எல்லாம் புகார் கொடுத்து, இது என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கா அப்படிலாம் பேச்சு வந்தது இல்ல. இவர்கள் இங்க வந்துட்டாங்கன்னா அது பெரிய தர்ம சங்கடமா ஆயிருமே. ஒரு காலம் முன்னாடி கூட எடுத்து வைக்க முடியாது இந்த விஷயம். ஆமா, நிச்சயமாக திமுக தவறு செஞ்சது, அதுல மாற்றுக்கிறதே இருக்கக்கூடாது. பாஷ்யம் என்ற அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி, கோயம்பேடுல அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி யார் வந்து அறிக்கை கொடுத்தா? மு.க. ஸ்டாலின் கொடுத்தாரு. எப்போ? தேர்தலுக்கு சற்று அருகில் வந்து கொடுத்தாரு. அது முடிஞ்சோன்னா வந்து அது என்னாச்சு, அந்த கேஸ் என்னாச்சுன்னு கேட்குறேன். இன்னைக்கு அங்கே ஆட்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அப்படியே ஒரு பல்ட்டி போடுறாரு. ஓ பன்னீர்செல்வம் காரணம் தான் இந்த பிரச்சனை வருகிறது, ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஊழல் என்றெல்லாம் பேசினா அதே மு.க. ஸ்டாலின் வந்து இன்னைக்கு வந்து ஓ பன்னீர்செல்வத்தை உள்ள கொண்டு வந்து அவர் ஜெயிக்க வச்சு இன்னைக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறார். திமுக வந்து மாபெரும் தவற செஞ்சிச்சு. நிலக்கரி ஊழல் இருந்து ஆரம்பிச்சு, ஸ்மார்ட் சிட்டி ஊழல் இருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்களை வந்து கண்டுகொள்ளாமல் இருந்ததுல பெரிய தவறு செஞ்சிச்சு. அது இவங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங்னு பேசினாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் தான், வேற எப்படி பார்க்க முடியாது? தாராளமா கோடநாடு வழக்கு என்னங்க ஆச்சு? அங்க 2-3 பேர் செத்து போலியா? அது அப்படியே வந்து கேஸ் அப்படியே மாறுது திமுக அதிகாரத்துக்கு வந்த பிறகு. அதன் பிறகு என்னாச்சுன்னு கேட்கிறேன். எடப்பாடி பழனிசாமி மேல நடவடிக்கை இருக்கா? யார் மேல நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்கிறேன் நான். அப்போ ஒரு கேஸ்லயும் வந்து நிலக்கரி ஊழல் இருந்து ஆரம்பிச்சு, ஸ்மார்ட் சிட்டி ஊழல் இருந்து ஆரம்பிச்சு, இந்த பாஷ்யம் ஊழல் இருந்து ஆரம்பிச்சு, ஒரு ஊழலுக்குமே வந்து மு.க. ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கவே இல்லை. அப்ப அதனுடைய நீட்சியாக தான் நடக்க போகுது. அங்கேயே நாங்க மேனேஜ் பண்ணிட்டோம், இந்த குழந்தைய நாங்க மேனேஜ் பண்ண மாட்டோமா என்றதுதான் வேலுமணியோட ஒரு அவுட்லுக்கா இருக்க முடியும். அது வந்து இப்ப விஜய் அவர்களுக்கு ஒரு மாற்றம்னு சொல்லி போட்டாங்க. அவருக்கு அந்த இமேஜ் தானே இன்னைக்கு. ஒரு முறை மாத்தி போட்டு பார்க்கலாம், இது 50 வருஷம் இவங்களே இருந்துட்டாங்கன்னு. அப்ப அதை அவர் தக்க வைக்கணும் இல்லையா? இப்ப இதெல்லாம் அவருக்கு நாளைக்கு இப்ப உங்களை போட்டு பத்திரிகையாளர் விமர்சிப்பாங்க, எதிர்கட்சிகள் கேட்கும்ல, அந்த நெருக்கடி அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார்? இல்ல, நம்மளுடைய ரீச் விட அவருடைய ரீச் மாபெரும் ரீச். எங்க வேணாலும் அவர், யார் வேணாலும் அவர் வந்து சென்று அடைந்திட முடியும், சோசியல் மீடியால அடைந்திட முடியும். அதான் அவருடைய பெரிய ஒரு பாசிட்டிவா இருக்கிறது. இதை தாண்டி இன்னொரு பெரிய விஷயம் இருக்கிறது. இது ஒரு சாதாரண மனிதர்களுடைய அரசாங்கமாக ஒரு தோற்றம் வந்து நமக்கு மிக தெளிவாக வருகிறது. இப்போ நான் நேற்று வந்து ஒரு ஊடகத்தினுடைய முடிச்சுட்டு ஒரு காரில் ஏற போனால் அந்த தம்பி வந்து இங்கே இருந்தார், ஃபோர்டில் இருந்தார். 2009 2022 வரை அந்த தம்பி வந்து ஃபோர்டில் வேலை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வேலை போயிடுச்சு, இப்போ வந்து கார் ஓட்டிட்டு இருக்காரு. அவருக்கு தெரிஞ்ச ஒரு நபர் ஐடியில் இருந்தார், அதாவது ஃபோர்டில் ஐடியில் இருந்த ஒரு நபர் இன்னைக்கு வந்து எம்எல்ஏ இருக்கிறார். இந்த மாதிரி பல சாமானியர்களுக்கும் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து எவ்வளவோ எம்எல்ஏஸ் வந்து இருக்கிறாங்க. இன்னும் என்னுடைய ஹிந்து குடும்பத்தில் இருக்கின்ற முதலாளியின் வீட்டில் வேலை செஞ்ச ஒரு அம்மாவனுடைய பிள்ளை செங்கல்பட்டுல இருந்து இன்னைக்கு வந்து எம்எல்ஏ வர்றாரு. சொல்றது இப்போ பலருக்கு அவங்கெல்லாம் தெரியவே தெரியாது. விஜய் அவர்களுக்காக போட்டிருக்கோன்னு நிறைய சாமானியர்கள் வந்திருக்காங்க. ஆனா அதுல இருக்கிற சிக்கல், அப்படியே அந்த ஆட்சி இருந்ததுன்னா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதுல இந்த அலைன்ஸ் இவர்களெல்லாம் நம்ம உள்ளுக்கு கொண்டு வருவோம், பழைய குற்றச்சாட்டுகள் இருக்கிறவங்க எல்லாம் உள்ளுக்கு வர்றது, அங்கதானே அவருக்கு ஒரு நெருக்கடி வர மாதிரி தோணுதுங்க. இல்ல, இதுல என்ன பிரச்சனை வருதுன்னா, இப்ப நானும் நீங்களும் வந்து ஊடக மூலியமாக பலருக்கும் தெரிய வந்தா நபர்கள். ஆனால் இந்த செங்கல்பட்டு இருக்கிற பிள்ளையானாலும் சரி, இந்த இன்னொரு அந்த எம்எல்ஏ ஆனாலும் சரி, இவர்கள் எல்லாம் தான் பேச போறாங்க. நாளைக்கு அவருடைய சமூகத்துல வந்து அவங்க தான் பேச போறாங்க. அவங்க பேசுறது எடுபடுமா, நாம பேசுறது எடுபடுமா? இதுதான் இஷ்யூ. அதாவது உங்களில் ஒருவன் என்று முதல்வர் கூறுவார் இல்லையா, அந்த உங்களில் ஒருவன் தான் இன்னைக்கு வந்து பேச போறான்.
அப்ப அந்த காமன் மேன் பேசும்போது இருக்கின்ற எஃபெக்ட் என்பது நாம பேசுறதை விட பல மடங்கு அதிகமா இருக்குன்றீங்க. அதுதான் விஜயனுடைய வெற்றி அதுதான். ஆனா அதிக காலம் இது ஓட முடியாது. உங்களுக்கு எதிர்பார்ப்பு உச்சத்தை தொற்றுச்சு, அவர் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குதுன்ற. இப்ப இன்னொரு உள்ளுக்குள்ளே முரண்றது, இப்ப இடதுசாரிகள் ஆதரிக்கிறாங்க, எல்லாம் அதிதீவிர பாஜக எதிர்ப்புல இருக்கிறாங்க. இந்த சைடு வந்து இப்ப இவங்க ஆதரிக்கிறாங்க அப்படின்னா இவங்க எல்லாம் இதுவரைக்கும் பாஜகவோடு இருந்தவங்க, எதிர்த்து கொடுப்ப கூட்டணியிலிருந்து வெளில வரோம்னு சொல்றவங்க பாஜகன்ற வார்த்தையை கூட பயன்படுத்த மாட்டாங்க. இந்த ரெண்டு பேரையும் வச்சு எப்படி மேனேஜ் பண்றது, எப்படி இருக்கு அது மேனேஜ் பண்றது? வேற இப்போ அதிகார வட்டம் இல்லை என்றால் கூட இருக்கின்ற அட்வைசர்ஸ் தாராளமாக ஒரு விஷ்ணு ரெட்டியும் அந்த இன்னொருத்தர் இருக்காரு, அந்த மீடியா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவர் தான் மேனேஜ் பண்ணுவாங்க. ஓகே, இந்தியாவில் இருக்கிற பெஸ்ட் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு சுனில் தான். டெல்லியில் பெங்களூர் இருக்கிற சுனில் தான். அதை தாண்டி தான் இந்த ஜெகதீஷ் இருக்கிறாரு. ஓகே, அப்ப அந்த ஜெகதீஷ்னால தாராளமாக இவர்களை மேனேஜ் பண்ண முடியும். விஜய் மேனேஜ் பண்ண மாட்டாரு. விஜய் போட்டோ ஆப் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊடகத்துல இருந்து 4-5 பேர் போறாங்க. டெல்லியிலிருந்து ஒரு ஊடகம் வருகிறது. நம்மளையெல்லாம் சந்திக்க மாட்டார் விஜய். டெல்லியிலிருந்து வரும்போது சந்திப்பார்கள் இல்லையா? அதாவது நம்ம வந்து எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெல்லிக்கு தான் வணங்கி கொண்டிருப்போம். அப்போ அங்கிருந்து வந்த ஒரு 4 பேர்ல வந்து ஒரே அதனுடைய எடிட்டர் இன் சீஃப் மட்டும் உள்ள உட்காந்து பேசுறாரு, 40 நிமிஷம் பேசுறாரு. அதன் பிறகு வெளியே வந்து எல்லாருமே வந்து போட்டோ எடுத்துட்டு அப்படியே வந்து கிளம்புறாங்க. அப்போ இவ்வளவுதான். விஜயை பொறுத்தவரை ஒரு போட்டோ, விஜய் இஸ் போட்டோ, அதை தாண்டி ஒண்ணுமே கிடையாது. பாக்கி மேனேஜ்மெண்ட் எல்லாம் பின்னாடி இருக்கிறவங்க தான். அது ஒரு விஷ்ணு ரெட்டி ஆனாலும் சரி, ஒரு பிரதீப் ஆனாலும் சரி, இந்த மாதிரி நபர்கள் தான் அது மேனேஜ்மெண்ட். இந்த பாஜக எதிர்ப்புன்றது கடந்த 5 ஆண்டுகள்ல திமுக அதிதீவிரமா இருந்தது. சட்டமன்றத்துல நடவடிக்கை எடுக்கிறதுல, மத்திய அரசு நிலைப்பாடுகள்ல அப்படிலாம் இருந்தாங்க. இவர் எப்படி அதை மெயின்டைன் பண்ண முடியுமா? திமுக மாதிரியே அதை கொண்டு போக முடியுமா? எப்படி பாக்குறீங்க? அதனுடைய அவசியம் கிடையாது. அடுத்ததாக மே 15ஆம் தேதியே வந்துரும் நினைக்கிறேன். அந்த கரூனுடைய சார்ஜ் ஷீட் வந்துடும் நினைக்கிறேன். அது விஜயனுடைய பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் பாக்கி அருகில் இருக்கிற நபர்களுடைய பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அதிலிருந்தே பிரச்சனைகள் வந்து ஆரம்பமாகிறது. ஐடி வழக்கு இருக்கிறது, அப்படி ஒரு சீரீஸ் ஆஃப் வழக்குகள் இருக்கிறது. இந்த வழக்குகள் வர வர ஒரு சாதாரண மனிதராக இருந்து கொண்டு, இல்லைன்னா ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்து கொண்டு, அதன் பிறகு நீங்கள் வந்து டப்புன்னு அரசியலுக்கு வர்றீங்க. அரசியல் இந்த எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. உங்களுக்கு மேல இருக்கிற அழுத்தங்கள் வந்து உங்களால் தாங்கிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அதுதான் என்னை பொறுத்தளவு ஒரு பெரிய பிரச்சனையாக நான் காண்கிறேன். அப்போ அந்த அளவுக்கு நிச்சயமா இருக்காது. திமுகவுக்கும் பாஜக எதிர்ப்பு என்பது ஒரு அரசியல் ஸ்லோகனாகத்தான் இருந்தே தவிர அதை தாண்டி ஒன்றுமே கிடையாது என்பதுதான் உண்மை நிலை. பட் அப்படி இருந்தால் கூட அவர்கள் தீவிரமாக அவர்கள் வந்து எதிர்த்தார்கள். நிறைவா இன்னொரு கேள்வி, இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ், பேரங்கள், பேச்சுக்கள்லாம் நம்ம பேசுகிற மாதிரி ரிசல்ட்லாம் வந்தப்ப நீங்கள் ஒரு எடப்பாடி பழனிசாமி எனும் நான் போட்டீங்க. அது கிட்டத்தட்ட அப்போ எல்லாரும் ஷாக் ஆனாங்க. இது என்ன ஆர்கே, இது திமுக அதிமுக பேச்சுவார்த்தை, அப்புறம் திருமாவளவன் உள்ளுக்கு வந்தது, அது ஏன் நடந்தது? அது புரிஞ்சுக்க முடியாத தன்மையா இருக்கே. இல்லை, இவர்களால் வந்து அரசு அமைக்க முடியாது என்ற ஒரு கட்டத்தில் வந்து 5ஆம் தேதி சாயங்காலமே வந்து வந்துருச்சு. ஏனென்றால் இடதுசாரிகள் சொன்னாங்க நாங்கள் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரும்ப வந்து போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஐயுஎம்எல் வந்து தெளிவாக 4ஆம் தேதியை சொல்லிட்டாங்க, நாங்கள் உங்கள் கூட தான், நீங்கள் சொல்கிறதான் நாங்கள் வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு நிலைமையில் வந்து அடுத்ததாக என்ன செய்ய இயலும் என்று ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கிறது. அந்த கன்சல்டேஷன் வந்து தலைவர்கள் நடத்தவில்லை, அவர்களுடைய பிள்ளைகள் நடத்தின விஷயம்தான். அதற்கு காரணம் ஏதோ 4ஆம் தேதி சாயங்காலம் யாருக்கிட்டே போன்ல பேசியிருக்காங்க, மிரட்டி இருக்காங்க அப்படின்னு எல்லாம் வருது. அதன் பிறகு நடந்த ஒரு விஷயமாகத்தான் காண்கிறேன். அதுல வந்து அந்த சீன்லயே திரும்ப கிடையாது. இப்போ ஆமா, திருமா என்பது ஒரு ஆஃப்டர் தாட் தான். அதாவது சரி திருமா தலையில் அதை கட்டிடலாம்னு சொல்லிட்டு அது நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு திருமாவை வச்சு ஒரு கதையை ஒன்று உருவாக்குறாங்க. அந்த கதையை உருவாக்கல வந்து திருமாவும் தலையாட்டி கொண்டு நிற்கிறார் என்றுதான் உண்மை நிலை. அது அவர் வந்து முதல்ல அவர் பெயர்லாம் இல்லை, முதல்ல அவர் பெயர்லாம் கிடையாதுங்க. ஓகே, அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ற நானும் தான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா இருந்தது. ஓகே, இன்னும் பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்னென்ன காட்சிகள்லாம் அரங்கேதுன்னு. உங்களுடைய விரிவான பார்வையில் முன் வச்சுங்க. மிக்க நன்றி திரு ஆர்கே. மற்றொரு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.